ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனியற்ற நாமத்தில் இந்த காலை ஆராதனை வேளையிலே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே நம்முடைய செய்திக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட வேத புத்தகத்தை எடுத்தவர்கள் சேர்ந்து வாசிக்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்துல கூட நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்திலும் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நான் அன்போடு கூட உங்களை அழைக்கின்றேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் தியானித்த போது இந்த வேத பகுதியிலே அருமையான தாவீது 2 மனுஷனை குறித்து இங்கே அவர் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கடவுள் இந்த வேதத்தின் பகுதியின் மூலமாக 2 மனிதர்களை இந்த வேதத்தின் வார்த்தையின் மூலமாக அவர் அடையாளப்படுத்த காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 மனிதர்கள், ஒருவர் நீதிமான், இன்னொருவர் துன்மார்க்கர்கள் என்று சொல்லி. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பாத கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்பதை நாம் கடந்த சென்ற வாரத்திலே நாம் தியானித்தோம். துன்மார்க்கர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள், பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள், உலகத்தின் வழிகளின்படியும் ஆலோசனைகளின்படியும் நடக்கிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள், எல்லா காரியத்தை செய்வார்கள். ஆனால் உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும் ஆலயத்திற்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையும் 2 விதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் துன்மார்க்கர்கள் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே அவருடைய நிலைகள் என்ன, அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை நாம் தியானித்தோம். ஒரு மனம் திரும்பாத கிறிஸ்துவுடைய 3 நிலைகள் என்ன என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். முதல் நிலை என்ன என்று சொன்னால் நிலையில்லாத வாழ்க்கை, 2வது வாழ்க்கை கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை, 3வது வாழ்க்கை அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. நிலை இல்லாத வாழ்க்கை என்று சொன்னால் துன்மார்க்கரோ அப்படி இராமல், எப்படி இராமல் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாமல் அவன் வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை ஆயிருக்கிறது என்று சொல்லி, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் அவள் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். நிலையில்லாத வாழ்க்கை. 2வது கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை. வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை. நியாய தீர்க்கப்படுகின்ற பொழுது அவன் நியாய தீர்க்கப்பட்டு அழியாத அக்கினியிலே தள்ளப்படுகிற, கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கையை சொல்லி துன்மார்க்குடைய வாழ்க்கையை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். 3வது வார்த்தை என்ன சொன்னால், நிலை என்ன சொன்னால் அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், ஆனால் துன்மார்க்கரின் வழியோ அழிந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கருடைய வீடு, துன்மார்க்கருடைய வாழ்க்கை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை எல்லாமே அழிந்து போகும் என்று சொல்லி நாம் வேதத்திலே கடந்த வாரத்திலே மனம் திரும்பாத கிறிஸ்துவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட 3 நிலைகளிலே அவன் வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே ஞாயிறு ஆராதனையிலே நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்திலே இந்த நாளிலும் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 2வது மனிதன்
மனிதனை குறித்து, நீதிமானாக்கப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி 3 நிலைகளை குறித்து, 3 ஆசீர்வாதங்களை குறித்து இன்றைக்கு இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மனம் திரும்பிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, தேவனால் பெற்றுக்கொள்கிற 3 நிலைகள், தேவனால் பெற்றுக்கொள்கிற 3 ஆசீர்வாதங்களை குறித்துதான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நாம் சிந்திப்போம், கடந்த வாரத்திலே துன்மார்க்கன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா, அவனுடைய வாழ்க்கை 3 நிலைகள், இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை நாம் செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். செய்தி கேட்டு இன்றைக்கு நம்ம ஒரு 6 நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த 6 நாட்களிலே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, ஒருவேளை நாம் மனம் திரும்பப்பட்டவர்களாக, ஒருவேளை இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்து இன்னைக்கு நம்ம ஒரு மனம் திரும்பிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்ம ஒருவேளை அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒருவேளை மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி கூட நாம் காத்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கடந்த வாரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டு துன்மார்க்கனுடைய வாழ்க்கை, தேவன் நம்ம மனம் திரும்பாம, நம்ம இன்னும் ரட்சிக்கப்படாம, இன்னுமா நம்ம ஆலயத்துக்கு போய் இன்னுமா உலகத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கைகள் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை பயந்து இன்னைக்கு நாம் மனம் திரும்பப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக ஒரு வாழ்க்கை நாம் வாழ விரும்புவோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு 3 நிலைகளை குறித்து, 3 ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் மனம் திரும்பி நீதிமானாக நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஒருவேளை மனம் திரும்பிய ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக் கொள்ளுகிற 3 நிலைகள், அவன் வாழ்க்கையில காணப்படுகிற 3 நிலைகள் என்ன என்று சொல்லிதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் நிலை, அவன் பெற்றுக் கொள்ளுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன சொன்னால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கிற மனுஷன், கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பாக்கியவானாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டவனாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இங்கே வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யார் வேதத்தை வாசிப்பார்கள்? யார் வேதத்தை தியானிப்பார்கள்? யார் வேதனுடைய வார்த்தையிலே பிரியமா இருப்பார்கள் சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, நீதிமானாக்கப்பட்டவனாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் இருப்பவன் தான் இந்த வேதத்திலே அவன் பிரியமாய் இருக்க முடியும். இன்னைக்கு அநேக பேர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வேதத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல, வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை வேதத்தை வாசிக்கிற வாழ்க்கை அல்ல, மாறாக அது எதிர்மறையாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனால் இங்கே வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, ஒரு நீதிமானாகப்பட்டவனாக, ஒரு ரட்சிக்கப்பட்டவனாக, ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாக அவன் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அவன் தான் வேதத்தில் அவன் பிரியமாயிருப்பான், வேதத்தை வாசிப்பான், அதை தியானிக்கிற ஒரு மனுஷனாயிருப்பான் என்று சொல்லி வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன், கர்த்தருடைய வேதத்திலே அவன் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் வேத வசனம் பல அதிகாரங்களிலே வார்த்தையை குறித்து, அந்த வார்த்தைகளை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாயிருக்கிறான். அன்பு சகோதரனே, இன்றைக்கு நம் வேதத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, நம் வேதத்தை தியானிக்கிறது மாத்திரமல்ல, அது எப்படின்னா நம்ம விரும்பி நேசித்து நம்ம படிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கிராமத்துல ஒரு கிறிஸ்துவ குடும்பம் இருக்கின்றது. தேவாலயத்துக்கு செல்வார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். தேவாலயத்துக்கு போகும்போது வேதத்தை தன் கைகளிலே சுமந்து கொண்டு போகிறவர்கள்.
கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னா, வீட்டுக்கு அவர்கள் போகின்ற, வீட்டிலே வாழ்கின்ற அந்த சூழ்நிலையிலே எப்பவுமே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, கடினமான ஒரு வாழ்க்கை, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனையோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு காணப்பட்டது. ஒரு நாள் திருச்சபை போதகர் வீடு சந்திக்கும்படியாக அவருடைய வீட்டுக்கு அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்போது அவர் வீட்டுக்குள்ளாக கடந்து போகிற அந்த வீட்டுக்கு அருகையாய் செல்கிற பொழுது வீட்டிலே ஒரே கூக்குரல், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், சண்டை போடுகிற சத்தம் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த போதகர் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார். அம்மா, ஐயா என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் யார் என்று கேட்கும்போது, நான் பாஸ்டர் வந்திருக்கிறோமா என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த அம்மாவா, ஐயா வந்து, ஐயா வாங்க, சூத்திர ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிற ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க. ஐயா விசாரிக்கும் போது, ஐயா நல்லா இருக்கிற ஐயா, சந்தோஷமா இருக்கிற ஐயா, நல்லா இருக்கிற ஐயான்னு சொல்றாங்க. ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளியே வார்த்தை மாத்திரம் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க உள்ளான வாழ்க்கை, உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, சந்தோஷமற்ற, நிம்மதியற்ற வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் போதகர் அதை சத்தத்தை கேட்டு அதை அறிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் போதகர் சொல்கிறார், அம்மா, உங்களை நான் பார்க்கின்ற போது உங்க முகம்தான் வார்த்தை மாத்திரம் தான் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது. ஆனால் உங்களுடைய முகத்தை பார்க்கிற பொழுது சந்தோஷமே இல்லையே. நான் வெளியே நின்று கேட்ட போது உங்களுடைய வீட்டுல அந்த சத்தம் கேட்டது, ஒரு கூக்குரல் கேட்கிறது. என்ன ஆச்சுமா, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லையா, எங்க வாழ்க்கையில போராட்டம் இருந்த ஒரு வாழ்க்கையா, எங்க வாழ்க்கையில நாங்கள் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையா என்று சொன்னாங்க. அப்பதான் அந்த ஐயா அந்த வீட்டை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அம்மா, உங்க வீட்டில விலை மதிக்க முடியாத சொத்து, விலை மதிக்க முடியாத ஒரு புதையல் இருக்கிறதம்மா. நீங்கள் அதை தேடி கண்டுபிடித்து விட்டால் உங்க வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பங்களிலே வரும் என்று சொல்லி அந்த போதகர் சொல்லி ஜெபித்துட்டு கடந்து போயிட்டார். உடனே கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து, ஐயா நம்ம வீட்டுல ஏதோ புதையல் இருக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி வீடெல்லாம் தேடுகிறார்கள். புதையல் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனே ஐயா சொல்றாரு, புதையல் என்று சொன்னால் இவரோட ஐயா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிருப்பாரு, வீட்டுல புதையல் இருக்குன்னு சொல்லி. ஒரு வீட்டை நம்ம என்ன பண்ணலாம், தோண்டி பார்க்கலாம் சொல்லி நடு ஹால்ல வீட்டுல என்ன பண்றாங்க, பள்ளம் தோண்டி பாக்குறாங்க. ஒரு புதையலும் கிடைக்கவில்லை. மீண்டும் அவர்கள் மனம் உடைக்கப்பட்டவர்களாக, மீண்டும் கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனையோடு கூட என்ன பண்றாங்க, கடந்து போவதை கணவன் தன்னுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டுட்டு அப்படியே கடந்து போகிறார். மனைவி அந்த சகோதரி வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட, துக்கத்தோடு கூட, ஐயோ ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை, நான் பாஸ்டர் சொல்லிட்டு போனாரே அந்த புதையல் என்ன என்று சொல்லி அவர்கள் தலைமையில கையை வச்சு அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கும் போது செல்ஃப்ல பாக்குறாங்க, ஒரு வேத புத்தகம் இருக்கிறது. ஒரு ஐயா சொன்னது இந்த வேத புத்தகம் தான் சொன்னாரான்னு சொல்லி ஓடி போய் அந்த வேத புத்தகத்தை பாக்குறாங்க. அந்த வேத புத்தகம் முழுவதுமாக தூசி படைந்து, அழுக்கு படைந்து, பல நாட்களாக, பல மாதங்களாக படிக்காத ஒரு வேத புத்தகமாக காணப்படுகிறது. உடனே அந்த வேத புத்தகத்தை எடுக்கிறாங்க, சுத்தம் பண்றாங்க, கிளீன் பண்றாங்க, வேதத்தை திறந்து படிக்கிறாங்க. அப்போதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை அவங்க எடுத்து வாசிக்கிறாங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரமிடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுமாடி வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை அவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பாரம் குறைந்து போகிறது. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் வேதத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறாங்க. பாருங்க, சங்கீதம் 19:7 வாசிக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறாங்க. அப்போதான் அவங்க ஆத்துமாக்களை காணப்படுகிற எல்லா குறைவுகளை கர்த்தர் அவங்களை ஆண்டவர் மாற்றி உயர்வை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம், சமாதானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். உடனே அந்த அம்மா வீட்டை வெளியே போன அந்த கணவர் வீட்டுக்கு வருகிறார். அந்த அம்மா கணவர் சொல்றாரு, ஐயா நான் புதையலை கண்டுபிடிச்சிட்டா ஐயான்னு சொல்லி. என்ன புதையலமா? இந்த வேத புத்தகம் ஐயா, அழியாத, விலை மதிக்க முடியாத சொத்து என்று சொல்லி அவங்க மீண்டுமாக வேதத்தை திறந்து வாசிக்கிறாங்க. சங்கீதம் 119 சங்கீதத்தை எடுத்து அவர்கள் வாசிக்கும் போது அங்கே வசனம் சங்கீதம் 119:72 அவங்க சங்கீதம் வாசிக்கும் போது 72 சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன்னி வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்க வாழ்க்கையில உணர்வு வருகிறது. அப்பதான் அவங்க உணர்வு பெற்று அந்த வேதத்தை அனுதினமும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வாழ்க்கையை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் வாழ்க்கையை செழிப்பை கொடுக்கிறார், அவர்
வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறார். அவருடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறார். வேலையில்லாத சூழ்நிலை கர்த்தர் மாற்றி வேலையை கர்த்தர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம் வேதத்தை எப்படி வாசிக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய வேத புத்தகத்தை வீட்டுல போய் பார்ப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு அழுக்கு படிந்த அநேக வேத புத்தகங்கள் இன்னைக்கு காணப்படுகிறது. தூசி படிந்த அநேக வேத புத்தகங்கள் காணப்படுகிறது. என்று சொன்னால் அனுதினமும் அது வேதத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வேத புத்தகம் நாம் எடுக்கும் போதெல்லாம் இன்னைக்கு தூசியை தொடச்சிட்டு தான் வேத புத்தகத்தை நாம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்களேன், ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு வேதத்தை ஆலயத்துக்கு வரும்போது கூட என்ன பண்றதில்ல, வேதத்தை சுமந்து கொண்டு வருவதில்லை. இன்னைக்கு வெட்கப்படுறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்றது, வேதத்தை நீ சுமந்தால் கர்த்தர் உங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் வேத வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, நீ வேதத்தை மறப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை சொன்னால் வேதத்தை வாசிக்கிற இன்னைக்கு வேதத்துல தாங்க அநேக புதையல் இருக்கிறது, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் இந்த வேதத்துல கர்த்தர் உனக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் நீதிமானாய் வாழ்வதற்கு, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்துவ மனம் திரும்புகிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இந்த வேதத்துல தான் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு ஐயா, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. இந்த வார்த்தை தாயா, இந்த வார்த்தை வெறுமனே திரும்ப வராத ஒரு வார்த்தையா, அதை நினைக்கிற காரியத்தை செய்கிறது இந்த வேத வார்த்தை மாத்திரம்தான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில நீ மனம் திரும்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, வேதத்தை அனுதினமும் வாசிக்கிறவனாக, உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவனாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அதன்படி அவர்கள் நடந்தார்கள். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார்கள். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ ஆரம்பித்தான். தன் தாயும் தகப்பனையும் தன்னுடைய இனத்தையும் தன் தேசத்தையும் அவன் விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு வந்தான். கர்த்தர் அவனை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியில் இருக்கிற கடற்கரை மணலை போலவும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடதாக இருந்தது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ நான் வாழணும் சொன்னால், மனம் திரும்பிய நீதிமானாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ நானும் வாழணும் சொன்னா, வேதத்தை நாம் விரும்பி நேசித்து அதை வாசித்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற ஒரு மனுஷனாக வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பிய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இரண்டாவது நிலைகள் என்ன, இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால், அவர்கள் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் என்று சொன்னால், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறவன், ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவன், ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா, அவன் செய்வதெல்லாம். முதலாவது நாம் பார்க்கிறோம், வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரு பிள்ளைகளாக. இரண்டாவது அதன்படி நடக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை, செபமுள்ள ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று சொன்னால் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லைன்னு சொன்னா அவன் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல, அவன் மனம் திரும்பிய கிறிஸ்தவன் அல்ல. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இரண்டாவது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைனா, நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கின்ற வாழ்க்கை, அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல நம்ம ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நம்முடைய குமாரன் ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு உகந்த தேவனுடைய பார்வையிலே உண்மையாய் வாழ்ந்தானோ, நீதிமானாக்கப்பட்ட வாழ்ந்தானோ, அதே போல ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனின் தேவனாகிய நான் தான் தகப்பனின் தேவன், உன்
தகப்பன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நீ என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்து என் கட்டளைகளுக்கு நியாயங்களுக்கு நீ நடப்பாய் என்று சொன்னால் நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க ஈசாக்கு வாழ ஆரம்பிக்கும் போது பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் காலத்தில் உண்டான ஒரு பஞ்சம் ஈசாக்கு காலத்திலே கொடிய பஞ்சம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். மழை இல்லாத ஒரு பஞ்சம், தண்ணீர் இல்லாத ஒரு பஞ்சம், வறட்சி நிறைந்த ஒரு பஞ்சம். அப்படிப்பட்ட பஞ்ச காலத்துலதான் ஈசாக்கு என்ன செய்கிறான்? விதை விதைக்க ஆரம்பிக்கிறான். அவன் விதை விதைக்கின்ற பொழுது பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 மடங்கு 10 மடங்கு அல்ல, கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை விளைவை ஆண்டவர் பலனை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கை அவன் விதைத்த அந்த விதையின் மூலமாக ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? ஈசாக்கு கொடுக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வறட்சியான காலங்களிலே, செழிப்பான காலங்களிலே மாத்திரமல்ல, அவன் வறட்சியான காலங்களிலே அவன் விதை விதைத்தான். 100 மடங்கு பலனை கர்த்தர் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, வேத வாசிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கின்ற ஒரு வாழ்க்கை, நீதிமானாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட அனுதினமும் தேவ சமூகத்திலே நாம் செய்கிற அநியாயங்களை பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ விரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, நாம் என்ன கையிட்டு செய்தாலும் கர்த்தர் நம் கையின் பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில தோல்வி, வேலை இல்லாத பிரச்சனைகள், நாம் என்ன கையிட்டு செய்தாலும் அதுல பெரிய தடைகள், போராட்டங்கள் வருகிறது. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அவன் செய்வதெல்லாம் யார் என்று சொன்னார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவன், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவன், நீதிமான், விசுவாசிக்கிறவன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சொல்வதுமே, என் அன்பு சொல்வதே, இன்றைக்கு இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் விரும்புகிற அப்படி மனம் திரும்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 2வது நிலை என்று சொன்னால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். 3வது நிலை, மனம் திரும்பிய நீதிமானாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, 3வது வாழ்க்கை, 3வது ஆசீர்வாதம் என்ன சொன்னா நாம் வாசிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இங்கே வேத வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவனால் அழைப்பை பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஒரு பெரிய கிருபை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒருபோதும் அவனை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவன் வாழ்க்கை முழுவதுமாக தேவன் அவனுக்கு பொறுப்பாக, ஒரு பொறுப்பாளையாக, அவன் தகப்பனாக, தாயாக இருந்து அவன் வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றான்? ஆராய்ந்து அறிந்து கர்த்தர் அவன் வழிகளை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை சுகப்படுத்தி அவனை பலப்படுத்தி கர்த்தர் அவனை ஆண்டவர் உலகத்தில் என்ன பண்றான்? உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்றாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, கடைசியாக 3வது ஆசீர்வாதம் என்னன்னா, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கருடைய வழியோ அழிந்து போகும் என்று சொல்லி வேத வார்த்தை சொல்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு யோசித்து பாருங்கள். வேதத்துல 3வது மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம் சொன்னால், ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரன் யாக்கோபை குறித்து நாம் பார்ப்போம். 3 நம்முடைய முற்பிதாக்கள். அவர்கள் நம்முடைய தகப்பன்கள், ஆவிக்குரிய தகப்பன்கள், நம்முடைய முற்பிதாக்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் 3வது யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் தகப்பனை விட்டு, தன் தாயை விட்டு, தன்னுடைய சகோதரன் ஏசாவை விட்டு அவன் என்ன பண்றான்? தன்னுடைய ஆமான் வீட்டுக்கு அவன் கடந்து போகிறதை பார்க்கிறோம். கடந்து போகிற வழியிலே பாருங்களேன், லூஸ் என்ற இடத்துல அவன் என்ன பண்றான்? இரவு தன் தலைக்கு ஒரு தூணை வைத்து அவன் என்ன பண்றான்? கல்லை வைத்து அங்கே தூங்குகிறதை பார்க்க. அந்த இடத்துல பாருங்களேன், தேவன் அவனோடு கூட தரிசனம் ஆகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். ஐயோ, இது தரிசனத்தை காண்கிறான். வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏரி இருக்கிறது, அங்க தேவ தூதர்கள் ஏறி வருகிறதை பார்க்கிறோம். அப்ப அவன் அதிகாலையில எழுந்து அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார், இது தேவனுடைய ஸ்தலம் என்று சொல்லி அங்க என்ன பண்றான்? லூஸ் என்ற இடத்திற்கு அங்கே பெத்தேல் என்று பெயர் வைக்கிறது. பெத்தேல் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப பாருங்க பிரியமான தேவன், அங்க ஒரு பொருத்தனை
என்ன செய்கிறான்? என் ஆண்டவரே, நான் இங்கே வெறுமையாய் போகிறேன், நான் வெறுமையாய் கடந்து போகிறேன். தேவரின் எல்லா கைகளின் பிரயாசங்களையும் என்னுடைய நான் கையில் செய்த எல்லா காரியத்தையும் நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நான் பிரசவமானத்தை கொடுக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெறுமையாக அந்த 2 பரிவாரம் அங்க வெறுமையாய் கடந்து போகிறார். ஆனால் திரும்பி வருகிற பொழுது 2 பரிவாரங்களோடு கூட கடந்து வருவதை பார்க்கிறோம். ஆனால் இரவு முழுதும் தேவனோடு கூட அன்றைக்கு தேவனோடு கூட அவன் ஜெபித்து தேவனோடு கூட போராடி அங்கே ஆசீர்வாதத்தை பெற்று யாக்கோபை என்று சொன்னால் எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி. ஆனால் பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, மினிமம் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் வாழ்க்கை மாற்றப்பட்ட போது தேவன் அவனை ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். அவன் வழிகளை கர்த்தர் பார்த்து அவன் வழிகளை கர்த்தர் பழைய வழிகளை கர்த்தர் மாற்றி ஒரு புதிய வழிகளை கர்த்தர் கொடுக்கிறார். வாழ்க்கையை கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, நீதிமான்கள் செய்கிற நீதிமானுடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை, மனம் திரும்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, என் வாழ்க்கை ஒரு காலத்துல துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. ஆலயத்துக்கு போவேன், எல்லா ஜெபத்துல ஆடு பாடுறதுல பாஸ்டர் கூட இருக்கிறதுல நாம கூடவே இருப்பேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை எல்லா கெட்ட பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருந்தேன். ஆலயத்துக்கு வந்து அப்படியே பரிசுத்தமா இருப்பேன், நல்லா பாடுவேன், அபிஷேகம் இருக்கும், அந்நிய பாஷை பேசுவேன். ஆனா ஆலயத்தை விட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட போனோம்னா கர்த்தரை மறந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்றாங்களோ அங்க அதை கேட்டு எல்லா அடிமைகள் எல்லா பாவத்துல நான் வாழ்ந்தேன். எல்லா பாவத்துக்கு அடிமைகளா இருந்தேன். ஆனா பாவத்திலே மனதில் பிள்ளைகளே, திருமணமானது கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்தார். அதன் மூலமாக கர்த்தர் எனக்கு ஆண்டவரை தேடும்படியாக தேவனை ரட்சிப்புக்குள்ளாக ஆண்டவர் நடத்தும்படியாக தேவன் எனக்கு ஒரு பெரிய கிருபையை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆலயத்துக்கு ஒழுங்கா செல்ல ஆரம்பித்தேன், வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் இன்னைக்கு என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத என் வாழ்க்கையை நான் செய்தபடினாலதான் என் வாழ்க்கையை அழிக்கப்பட்ட வாழ்க்கையாய் நான் என்ன கையிட்டு செஞ்சாலும் என் வாழ்க்கையில தோல்வியே இருந்துச்சு, என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாம இருந்தது. பிரியமான திருமணம் ஆகி 10 வருடங்கள் ஆக ரொம்ப வேதனை, கடன் புரட்சினாலும் குழந்தை பாக்கி இல்லாதவனாக நான் வெறுமையாக அழிக்கப்பட்டவனாக வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவரை நான் என் வாழ்க்கை நான் அர்ப்பணிக்கப்பட்ட போது, ஒப்பு கொடுக்கப்பட்ட போது என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அங்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல மனைவி ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் என்ன செய்யலாம்? என் கையிட்டு செய்கிற எல்லா வாழ்க்கையும் இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறேன். என் வாக்கியவனா இன்னைக்கு எல்லா கண்களுக்கு முன்பாக, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக, என் இனஜன பண்களுக்கு முன்பாக கர்த்தர் இன்னைக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்னை ஆசீர்வதிக்கிறார். அதன் வசனம் சொல்லுகிறது, நான் பெரிய நீதிமான் அல்ல, நான் பெரிய அப்படியோ ரட்சிக்கப்பட்ட அப்படியோ நான் பரிசுத்தவான் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியை மாற்றி வைக்கிறார். கொஞ்சத்துலதான் யாரும் கொஞ்சமா நம்ம மனம் திருமணம் இல்லையா, மீதி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று யோசிப்பாங்க. மனம் திரும்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்கின்ற பொழுது அவன் வாழ்க்கை பார்க்க கர்த்தர் அவன் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார். அதான் சொல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர், மரணம் வரைந்தும் நம்முடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மரணம் வரைந்து நம்மை நடத்துகிறவர் அவர்தான். இந்த லாக்டவுன், உலகம் முழுதும் கொரோனா பிரச்சனை, போராட்டங்கள் தான். இன்றைக்கு பார்க்கல ஆண்டவர் இன்னைக்கு அற்புதமாக, அதிசயமாக ஒவ்வொரு நாளை கர்த்தர் இன்னைக்கு நடத்துகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை. அவர் நம்புகிற பிள்ளைகளுக்கு எப்பயுமே ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர். அதுதான் வேத வசனம் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை நம்பு தேவச்சனமே. இன்னைக்கு மனம் திரும்பிய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் 3 நிலைகளை கொடுக்க வேண்டிய நாம் பார்க்கிறோம். முதல் ஆசீர்வாதம், அவன் பாக்கியமானான். 2வது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 3வது, அவன் வழியை, அவன் வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உபயோகித்த இந்த திருநாளிலே இந்த வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனம் திரும்பாத ஒரு துன்மார்க்கமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். அது 3 நிலைகள். என்ன நிலைகள் என்று சொன்னார்? நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை, அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் நாங்கள் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, மனம் திரும்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கின்ற பொழுது 3 ஆசீர்வாதங்கள், 3 நிலைகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் கையிட்டு செய்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் நாங்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தார். உடைய வேதத்தை வாசிக்கவும், உடைய வேதத்தில் படி நாங்கள் நடக்கவும், செபிக்கவும், நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில வழிகளில நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். தொடர்ந்து ஆண்டவரே சொல்லப்பட்ட சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 3 ஆசீர்வாதங்களினாலே எங்களை நிரப்பி தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்கள். தேவ வல்லமையினாலே எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் இந்த கொரோனா என்கிறதான வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் எங்கள் மீது மனமிறங்கி நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் தவறுகளையும் நீ மன்னித்த ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற தொற்று வியாதிலிருந்து, இந்த வாதிலிருந்து எங்களை முற்றிலுமாய் நீக்கி எங்களை விடுதலையாக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபையும் ஆண்டவரே, எங்கள் பிஷப் ஐயாவையும் பிஷப் அம்மாவையும் எங்களை ஒவ்வொரு போதகர்கள் டிஎஸ்மார்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அன்பின் கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதாகாலம் நிலைத்திருந்து நம்மை பாதுகாத்து போஷித்து வழிநடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த லாக்டவுனில் தயவுசெய்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். நீங்கள் பாதுகாப்போடு கூட வீடுகளிலே தங்கியிருந்து நீங்கள் அதிக நேரத்தை ஜபத்திலே செலவழிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து